கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது சங்கீத புஸ்தகம், அதில் 46ஆம் சங்கீதம், அதில் 11ஆம் வசனம். சங்கீதம் 46:11. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சங்கீதம் 46:11 முதல் பகுதி. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடனே இருக்கிறார். இது சங்கீதக்காரர் பழைய ஏற்பாடு காலத்துல எழுதின ஒரு காரியம். ஆனா புதிய ஏற்பாட்டின் சத்தியத்துல வாழ்ற நமக்கு நல்லாவே தெரியும், சேனைகளின் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நம்மோட இருக்கிறார். அவரே அதை உணர்ந்து சொல்லி இருக்கிறார். என் கூட இருக்காரு, கர்த்தர் என் கூட இருந்து என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சு. ஆனால் தான் அவர் அவ்வளவு தைரியமா சொன்னாரு. கோலியாத்தை கொண்டு வந்து சாதாரண காரியம் கிடையாது. ஆடு மேய்க்கிறவர்கள் ராஜாவாக சாதாரண காரியம் கிடையாது. தேவன் சகல காரியத்திலும் அவரு கூட இருந்து அவரை வழி நிறுத்தி அவரை பாதுகாத்து அரவணைத்து பெரிய ராஜாவாகினார். மிகப்பெரிய பொறுப்பு, மிகப்பெரிய இடத்தை கொண்டு போனார் அவரு. அதே சேனைகளின் கர்த்தர், யாக்கோபின் தேவன், இஸ்ரேலின் தேவன், தாவீதின் தேவன் நம்மளுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அதான் அந்த வசனம் எப்படி முடியுது பாருங்க. யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். தேவன் தான் நமக்கு அடைக்கலமா. சங்கீதம் 1:91 படிக்கணும். தேவன் தான் நமக்கு அடைக்கலம், கண்மலையும் கோட்டையும் அவர் தான். அப்ப இதெல்லாம் நல்லா தெரிஞ்சனால்தான் தாவீது அழகா சொல்றாரு, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில் என்ன போராட்டம் இருந்தாலும் பரவாயில்ல, வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பரவாயில்ல, என்ன துன்பம், துயரம், நோய்கள் என்ன மாதிரினாலும் பரவாயில்ல. கடன் பிரச்சனையா, ஒரு சொந்த வீடு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கடன் பிரச்சனை இந்த போட்டு கருத்து நெருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு நல்ல வேலை இல்லையே என் பிள்ளைகளுக்கு, நான் நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு சரியான படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லையே, ஒரு நல்ல மனைவி இல்லை, நல்ல கணவன் இல்லை, கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு, எப்ப பார்த்தாலும் ஒரு போராட்டமா இருக்கே, ஒரு சமாதானம் இல்லை, குடும்பத்துல சமாதானம் இல்லை, அப்பா அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் சமாதானம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதை பத்தி கவலைப்படாதீங்க. சேனைகளின் கர்த்தர் உங்களுடன் இருக்கிறார். அவர் தேவன் நம்மளுடன் இருக்கும்போது சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். குந்தளித்தும் கடலை ஒரு வார்த்தையினால அதட்டினவர், அமர்த்தினவர். நமக்கு அந்த காரியம் எல்லாமே தெரியும். கடவுள சீடரோட போகும்போது அயர்ந்த நித்திரையில் இருந்த தேவன் எந்திரிச்சு இறையாயிட அமைதலாயிரு அப்படின்னாரு. அதே தேவன் இறையாயிட அமைதலாயிரு இயற்கையை சொன்ன தேவன் அதே போல உங்களுக்கு எதிராக இருக்க போராட்டங்களை சொல்லுவதற்கு வல்லவராக இருக்கிறார், சொல்லி கொண்டிருக்கிறார். இப்ப சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரே ஒரு காரியம், நம்ம அவரோடு இருக்கிறோமா? நம்ம அவருடன் இருக்கிறோமா? இதை மட்டும் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். இதை மட்டும் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். சேனையின் கர்த்தர் நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ அவர் ஊருக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனா நம்ம தேவனுடன் இருக்கிறோமா? தேவனுடன் இருந்தோம்னா யாக்கோபின் தேவனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உயர்ந்த அடைக்கலமாவார், உயர்ந்த அடைக்கலமாக இருப்பார். சங்கீதக்காரர் சொன்னது போல சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆனா நம்ம அவரோடு இருக்கிறோமா? நம்ம போராட்டத்துல மட்டும் அவரை கேட்டுட்டு தேடிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க அப்படின்னு போறோமா? நம்ம தேவனுடன் இருப்பதை உறுதிப்படுத்தும்படியாக கர்த்தர் இந்த நாள்ல நம்மளை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக அன்பின் பரலோக பிதாவே, சேனைகளின் கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆனால் நாங்கள் உங்களுடன் இருக்கிறோமா என்று நீர் எங்களை சோதித்து பார்க்க அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஏஸ்தாமே, நாங்கள் உங்களிடத்தில் இருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்துகிறோம் அப்பா. உயர்ந்த அடைக்கலமாகிய உங்களிடத்தில் நாங்கள் இருக்கிறோம் அப்பா. எங்கள் அடைக்கலம் உயர்ந்த இடத்தில் இருக்கிறது என்பதை உணர்ந்து நன்றி சொல்கிறோம் அப்பா. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் ஒவ்வொருவருடன் நீர் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. சேனையின் கர்த்தராகிய நீர் அவருடன் இருந்தவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தி பாதுகாத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆனாலும் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் உம்மோடு இருக்கிறார்களா என்பதை பகுத்தறிய உதவும் அப்பா. வாயின் வார்த்தைகளால் அல்ல ஆண்டவரே, இருதயத்தின் அட்டியாளத்திலிருந்து உண்மை தேடி உம்முடன் இணைந்திருக்க நீர் அவர்கள் அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அப்படி நடக்கும்போது நான் அவர்களுக்கு உயர்ந்த அடைக்கலமா இருப்பேன் என்று சொன்ன வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. நோக்கி அந்த வாக்கு கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு விடுதலையாக ரத்தத்தை செலுக்கிறோம் ஆண்டவர். பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுகிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.